பிளேஸ் சீக்ரெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்ல போகிறேன். ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டுட்ருக்கேன். அந்த ஒவ்வொன்றும் உங்களுக்கே ஆச்சரியத்தை தந்திருக்கும். இந்த மாதிரியான ஒர்க் பிளேஸில் நம்ம கவனித்து ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நான் செலக்ட் பண்ண டாபிக் வந்து ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது உங்கள் பிரைன் மட்டும் கிடையாது, உங்களோட பார்வை, உங்கள் உடம்பு, உங்கள் செயல், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே பொறுமையோட நிதானத்தோட கவனிக்கக்கூடிய டீப் டீப் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆக்டிவ் லிசனிங். ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக 360 டிகிரிக்கும் நம்மளை சுற்றியும் நம்ம அதை மாதிரி ஒரு வைபை கிரியேட் பண்ணி ஆக்டிவாக லிசனிங்காக ஒர்க் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், உள்ள ஆஃபீஸில் பிஹைண்டில் என்ன நடக்குது, என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம சைடில் பேசிகிட்டு இருக்கோம், ஆப்போசிட் சைடில் என்ன பேசுகிறாங்க, என்ன கவனிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கணும். ஸோ இப்போ ஆக்டிவ் லிசனிங்கிறது ஒர்க் பிளேஸில் ஒரு சீக்ரெட்டு. எல்லாருனாலுக்கும் அந்த ஆக்டிவ் லிசனிங்காக இருக்க மாட்டாங்க, அப்சார்வ் பண்ண மாட்டாங்க. ஷார்ப் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷார்ப்பு கத்தி மாதிரி இருக்கணும். அந்த கேரக்டரில் நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து வெர்ஷனை அப்டேட் பண்ண முடியும், நம்ம ரோல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம காம்படிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில விஷயம் தெரியும், ஆனால் நம்ம கொலீக்ஸு, நம்ம சபார்டினேட், நம்ம சீனியர், நம்ம மேனேஜர்ஸை நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, ஆக்டிவாக லிசன் பண்ணுறீங்க, ஒரு ஒரு அக்ரெசிவாக ஒரு அட்டென்டிவ் கொடுத்து 100% ஆக்டிவ் லிசனிங்காக இருக்கீங்க அப்படின்போது நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்க முடியும். அவங்க எப்படி தன்னை பெட்டர் சீனியராக அவங்க ஆயிருக்காங்க, அவங்ககிட்ட என்ன குட் ஸ்கில் இருக்குது, என்ன பேட் ஸ்கில் இருக்குது, நம்ம யாரு கூட பயணித்தோம்னா நம்ம கேரியரோட ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி கல்ச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்டிவ் லிசனிங் மூலமாக தான் கற்றுக்க முடியும். அப்போ பியர்ஸோட லேர்னிங் எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம கொலீக்ஸோட லேர்னிங் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒரு விஷயம் ஆக்டிவ் லிசனிங் இருக்கும்போது உங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் நம்ம ரொம்ப டீப்பாக சைலன்ஸ், அதாவது ஒர்க் பிளேஸ் சைலன்ஸாக இருந்து we are listening the all